இல்ல பவி, அன்னைக்கு சந்தோஷ் உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான். அதுக்காக அவனை மன்னிப்பு கேட்க சொன்னதும் சரிதான். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு ஈகோ. உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. அதனாலதான் உன்கிட்ட பேசாம அவன் விலகி விலகி நிக்கிறான். ஆனா நீயும் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பவி? ஐயோ அத்தை, அன்னைக்கு நீங்க காஃபி ஷாப்ல சந்தோஷ் என் பர்த்டேக்கு வராத காரணத்தை சொன்னீங்கல்ல, அதுக்காகவே நானும் அவன் கிட்ட போய் பேசினேன். அவன் வாங்கி வச்ச கிஃப்ட கூட எடுக்க போனேன். ஆனா அவன் அந்த கிஃப்ட கொடுக்காம, ஒரு முறை கொடுத்தேன்ல நீ வாங்கலல, மறுபடியும் அந்த கிஃப்ட் உனக்கு கிடைக்காதுன்னு டயலாக் எல்லாம் பேசி என்ன அவாய்ட் பண்ணிட்டான். என்ன என்னத்த பண்ண சொல்றீங்க? பவி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இந்த பர்த்டே, இந்த கிஃப்ட், இது எல்லாமே நீ விட்டுடு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னா சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். ஒரு புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்ல இப்படி பேசாம இருக்கிறது நல்லதில்ல. அதெல்லாம் விடுங்க அத்தை, நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. காரணமே இல்லாம அவன் என்ன அடிச்சதுக்கு அவன் மேல எனக்கு கோவம் தான். ஆனா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்காக பண்றேன். பவி, குட்டி உன்னை அடிச்சது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் உன்னை அடிச்சதுனால நீ அவன்கிட்ட பேசாம இருக்கிறது, அவனை மன்னிப்பு கேட்க சொல்லியும் அவன் கேட்காம இருக்கிறது, அவன் உன்கிட்ட இருந்து தள்ளி தள்ளி இருக்கிறது, இது எல்லாமே எனக்கு சரியா படல பவி. இத பாரு பவி, ஒரு பிரச்சனை சின்னதா இருக்கும் போதே அப்பவே நம்ம சரி பண்ணணும். அதாவது ஒரு காயம் சிறுசா இருக்கும் போதே அதை குணப்படுத்தணும். அது ரணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் சொல்றேன், அவன்தான் உன்கிட்ட பேசாம இருக்கான்னா நீயும் அவன்கிட்ட பேசாம இருந்தா அது சரியா? இப்படியே நீங்க ரெண்டு பேரும் பேசாமையே இருந்துட்டீங்கன்னா டைம் ஆக ஆக அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த இடைவெளி ரொம்ப பெருசாயிடும் பவி. அப்புறம் ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்த பாசம், பற்றுதல் எல்லாமே இல்லாம போயிடும். அதனால இத ஒரு வேண்டுதலா நினைச்சுக்கோ. நீ குட்டி கிட்ட போய் பேசு, நல்ல மனம் திறந்து பேசு. இனிமே நம்ம சண்டை போட வேண்டாம், இனிமே நம்ம பாசமா இருக்கலாம், ஒத்துமையா இருப்போம். அந்த மாதிரி விஷயங்கள் போய் அவன்கிட்ட கொஞ்சம் பேசு. கண்டிப்பா குட்டி ஒத்துக்குவான். சரிங்க அத்தை, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கன்னு சொல்லிதான் போய் அன்னைக்கு கிஃப்ட கூட அவன்கிட்ட போய் கேட்டேன். அவன் என்ன மதிக்கவே இல்ல. இருந்தாலும் மறுபடியும் போய் கேக்குறேன், அவன்கிட்ட பேசுறேன். கண்டிப்பா சந்தோஷ்காக இல்ல, உங்களுக்காக. நீங்க என்னோட மாமியாரா இல்லாம என்னோட தாயா தான் இருக்கீங்க. அந்த தாய்க்கு நான் கொடுக்கற மரியாதையா நினைச்சுக்கிறேன். கண்டிப்பா நான் போய் சந்தோஷம் மீட் பண்றேன், பேசுறேன். ஹாப்பியா? ரொம்ப சந்தோஷம் பவி. நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை, எண்ணம் எல்லாமே. அதான் சொல்லிட்டேன்ல அத்தை, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளையில இருந்து பாருங்க, வேற மாதிரி இருக்கும் நம்ம வீட்ல எல்லாமே. நிஜமாவா? செல்லம். ஐயோ, டைம் ஆயிடுச்சு, ஆஃபீஸ் போகணுமே. ஐயோ, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஐயோ, அயன் வேற பண்ணணுமே, மறந்துட்டேனே. யாரு ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருப்பா? யாரா இருக்கும்?
அம்மாவா தான் இருக்கும், வேற யாரு? லேப்டாப்ப காணா, சார்ஜ் வேற போடணுமே. எங்க வெளியில எங்கேயாவது வச்சனா? ஏய், ஹலோ ஹலோ, என்ன ஏதோ கன்ஃபியூஷன்ல இருக்க போல? என்னடா குளிச்சிட்டு வரதுக்குள்ள Dress லேப்டாப் எல்லாம் ரெடியா இருக்கேன்னு பாத்தியா? பாவமா இருந்தது. சரி போனா போதேன்னு நான் தான் அயர்ன் பண்ணி வச்சேன். நான் தான் லேப்டாப் சார்ஜும் போட்டு விட்டேன். ஏய், என்னடி அதுக்குள்ள ஆபீஸ் கிளம்பிட்ட? போகும்போது சாப்பிட்டெல்லாம் போக மாட்டியா? எங்க அத்தை வெளியே போயிருக்காங்கடி, அதனால நான் தான் டிஃபன் ரெடி பண்ணேன். சாப்பிடாம போகாத, அப்புறம் அல்சர் வந்துரும்ல. ஏண்டி, டிஃபன் எப்படி இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவ? உன்னை தாண்டி கேக்குறேன், டிஃபன் எப்படி இருக்குன்னு சொன்னா குறைஞ்சா போயிடுவ? உன்னதான் டிஃபன் எப்படி இருக்கு? நானே என் கையால ஆசாசையா செஞ்சேன். டேய் மச்சான், நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன்டா. தேங்க்ஸ்டா. ஏன் அது நேரடியா என்கிட்ட சொன்னா என்ன? என் ஐடியாவை என்கிட்டயே காட்டிட்டு போறியா? போங்க மிஸ்டர் ஈகோ, எவ்வளோ நாள் இப்படியே பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். அதோ அங்க போய் உட்காரலாமா? உட்கார். என்ன சாப்பிடலாம்? ஆதிரா, ஆதிரா, என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க?
இல்ல சந்தோஷ், அப்பா எப்ப வந்தாலும் இங்கதான் சாப்பிட வருவாரு. ஏன் கடைசியா கூட இங்கதான் சாப்பிட வந்தோம். அப்பா ஞாபகம் வருது சந்தோஷ். எனக்கு புரியுது ஆதிரா. இங்க பாரு, நீ எதுக்குமே கவலைப்படாத. கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் லைஃபுக்கு வர்றதுக்காக நீ முயற்சி பண்ணு. சரி சந்தோஷ், என்னால முடிஞ்ச அளவுக்கு மனச மாத்த பாக்குறேன். அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. இட்ஸ் ஓகே. எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆதிரா, என்ன சாப்பிடுற? மெனுவை பார்த்து சொல்லு. இந்த நீயே ஏதாவது சொல்லு சந்தோஷ். சிம்பிளா போதும். நீயே ஏதாவது சொல்லிடு. என்ன ஆதிரா, ஹோட்டலுக்கு வந்துட்டு இப்படி கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏதாவது சொல்லு. என்ன சாப்பிடுற? நானே ஆர்டர் பண்ணிட்டா? சரி. ஓகே. ரொம்ப ஹெவியால வேணாம் ப்ரோ. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கா? இருக்கு சார். தந்தூரி சிக்கன் இருக்கா? இருக்கு சார். ஓகே ப்ரோ. அப்ப ரெண்டுலயும் 2 பிளேட் கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே ப்ரோ, கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்க. ஓகே சார். ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆதிரா, செம்ம பசி. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த மாதிரி வெளியில வந்து சாப்பிட்டு. ஆதிரா, நீ ரிலாக்ஸா இரு. நடந்த எதையுமே நம்மளால மாத்த முடியாது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதான் லைஃப். சந்தோஷ், நான் உனக்கு பாரமா இருக்கேனா? ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன்ல? என்ன ஆதிரா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீ இப்படி பேசுறதா எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன். நீ எதுக்குமே கவலைப்படாத. ஓகேவா? இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் கேட்க கூடாது. ஓகே? இதான் சார். என்ன வாடி, வெளியில கூட்டு வந்து ட்ரீட் எல்லாம் வைக்கிற? என்ன விஷயம்? ஏதாவது விசேஷமா? ஐயோ அப்பா சார், இதையே எத்தனை முறை தான் கேப்பீங்க? எத்தனை முறை கேட்டாலும் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் கூட கேட்டரிங் காலேஜ்ல ஒன்னா படிச்சவ தான் இந்த ஹோட்டல் ஓனர். ஓ, ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருந்தா, அதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். ஓகேவா? வாங்க போவோம். போலாம். ஓகே. சரி, ஆபீஸ் வர்க் எப்படி போயிட்டு இருக்கு? ஆபீஸ்ல நல்லபடியா தான் போய்கிட்டு இருக்கு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் ரிலாக்ஸா வெளியில வந்து சாப்பிடலான்னு வந்தா இந்த ஆளு இங்க எதுக்கு வர்றோம்? சாப்பிடுற மூடே போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஆதிரா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. நான் மறந்தே போயிட்டேன். ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. வா போலாம். இரு. என்ன சந்தோஷ், எதுக்கு இவ்ளோ அவசரம்? இரு போலாம். ஃபுட் வரட்டும். இங்க பாரு, நான் சொல்றத கேளு. வேற ஏதாவது ஹோட்டல்ல கூட நம்ம போய் சாப்பிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்டான மீட்டிங், போய் தான் ஆகணும். வா கிளம்பலாம். அவ்ளோ அவசரமான மீட்டிங்க எப்படி மறந்த? சரி, ஒரு 10 நிமிஷம் இரு, சாப்பிட்டு போயிடலாம். உனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னல. ஆதிரா, அதுக்குலாம் இப்ப டைம் இல்ல. உனக்கு சொன்னா புரியாதா? மீட்டிங் இருக்கு. வா கிளம்பு. சந்தோஷ். ஆதிரா, மேடம் ரெடி ஆச்சு மேடம். சாரி, ஒரு அர்ஜென்ட் ஒரு 2 வொர்க் minutes, டைம் ஆச்சு. சாரி. இத வெச்சுக்கோங்க. சந்தோஷ். அங்கதான் இருக்காரு. வாங்க 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 சார். வாங்க சார். ஹலோ. வாங்க மேடம். மேடம் உங்களை பத்தி சொல்லிருக்காங்க. வணக்கம் சார். ஓகே ஓகே. உட்காருங்க சார். வாங்க. வேற சார், இங்க வாங்க. இது வந்துட்டேன் சார். வாங்க சீக்கிரம். சொல்லுங்க சார். அவங்க 2 பேரும் ரொம்ப முக்கியமான கெஸ்ட். மேடம் இன்வைட் பண்ணிருக்காங்க. சரியா? அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுங்க. போங்க. ஓகே சார். ஏய், இங்க உட்காரியா? நான் இங்க தான் உட்காருவேன். சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? மேடம் டிசைட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகே சார். கூப்பிடுறேன். ஓகே.
அடே, இப்போ இங்கிருந்து போனவங்க பர்ஸ விட்டுட்டு போயிட்டாங்க போல் இருக்கு. போய் கொடுத்துட்டு வந்துடுறியா? என்னது பர்ஸா? நான் எங்க இருந்து அவங்கள போய் தேடுறது? என்ன மேடி இப்படி சொல்ற? இப்பதானே போனாங்க, வெளியில தான் போயிருப்பாங்க. போய் கொடுத்துட்டு வா. சார், நான் உட்கார்ந்துட்டேன், இந்த இடத்துல ஃபிக்ஸும் ஆயிட்டேன். இதுக்கு மேல எந்திரிக்கிறதும் கஷ்டம், திரும்பி உட்கார்றதும் கஷ்டம். என்னாலாம் முடியாது. அங்கேயே வைங்க, தொலைச்சவங்களே இங்க வந்து தேடி எடுத்துப்பாங்க. சரியா? சரி, உன்னால முடியாதுதான். நானே போய் கொடுத்துட்டு வரேன். என்னமோ பண்ணுங்க. என்ன சந்தோஷ், கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம்ல, சாப்பிட்டு வந்திருக்கலாம். இல்ல ஆதிரா, எனக்கு மூடி எல்லாமே அப்படியே அந்த மீட்டிங்ல போயிடுச்சு. ஹேய் ஆதிரா, என் பர்ஸ் உன்கிட்டயா இருக்கு? பர்ஸா? எங்க வச்ச? ஷிட். அத அந்த டேபிள்ல வச்சேன். சரி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போ சந்தோஷ். ஹே, இது உன் பர்ஸ் தானே? ஆமா, அத வாங்கு. உங்க பர்ஸ் தானே இது? உள்ள விட்டுட்டு வந்துட்டீங்க. தேங்க் யூ. வெல்கம். சந்தோஷ், என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா சம்பந்தமே இல்லாம ஏதேதோ பண்ணிட்டு இருக்க? ஆதிரா, ப்ளீஸ் தயவு செய்து என்ன தப்பா நினைக்காத ஆதிரா. எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு. என்ன சந்தோஷ், நீ எப்பவுமே இப்படி இருந்தது கிடையாது. இல்ல, இன்னைக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்க? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆதிரா, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மனசுதான் ஏதோ குழப்பத்திலே இருக்கு. தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத. நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே? என்ன சந்தோஷ், விளையாடுறியா? சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு அதுவும் வேணான்னு கேன்சல் பண்ணிட்டு இப்படி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போன்னு சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஐயோ ஆதிரா, சொன்னா புரிஞ்சுக்கோ. எப்போவாது நான் உங்ககிட்ட இப்படிலாம் நடந்திருப்பேனா? இன்னைக்கு கொஞ்சம் சூழ்நிலை அப்படி. இதுக்கு மேல எதுவும் கேட்காத. ஓகே? நீ ஒண்ணு பண்ணு, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போயிடு. நான் உனக்கு ஃபுட் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். ஓகேவா? ப்ளீஸ் ஆதிரா. சரி, என்னமோ சொல்ற, கேக்குறேன். உன் மைண்ட் சரியான உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரி. பவி இதுக்கு நமக்கு கால் பண்றா. கொரியர் எதுவும் வந்திருக்குமோ? ஹலோ சந்தோஷ், ஏதாவது அமேசான்ல இருந்து ஆர்டர் ஏதாவது வந்திருக்கா? இல்ல கொரியர் ஏதாவது வந்திருக்கா? இல்ல யாராவது என்ன தேடி வந்திருக்காங்களா? இருடா, போன் பண்ணது நான். என்னன்னு கேப்பியா? அத விட்டுட்டு தேவையே இல்லாம அமேசான் வந்திருக்கா, லெட்டர் வந்திருக்கான்னு கேக்குறேன். இல்ல, இதுக்கு முன்னாடி நீ கால் பண்ணி அதானே சொல்லுவ. அதுக்கு தான் உனக்கு எதுக்கு சிரமம்னு நானே கேட்டுட்டேன். இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. இத பாரு, இதுக்கு முன்னாடி நீ போன் பண்ணும்போது என்ன சொன்னியோ அதத்தான் நான் கேட்டேன் பவி. இந்த மாதிரி லெட்டர் வந்திருக்குன்னு போன் பண்ணுவ. இல்ல அன்னைக்கு உங்க அம்மா அப்பா என்னைக்கும் இல்லாம அன்னைக்கு வந்தாங்களே, அந்த மாதிரி அவங்க முன்னாடி நடிக்கிறதுக்காக வந்து பேசுவ. அதுக்கு தான் அந்த மாதிரி ஏதாவதுன்னு உன்கிட்ட கேக்குறேன். என்ன சந்தோஷ், நான் இப்ப எதுக்கு போன் பண்ண நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? போடா, என் மூடே ஸ்பாயில் பண்ணிட்ட. என்னது
மூட ஸ்பாயில் பண்றனா? இத பாரு, இப்ப என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இப்ப கால் பண்ண? எனக்கு நீ தாண்டா வேணும். உன்னோட அன்பு வேணும், உன்னோட பாசம் வேணும். நீ எங்கடா இருக்க? நாம இப்ப மீட் பண்ணுமே. என்னது மீட் பண்ணணுமா? என்ன தண்ணி அடிச்ச மாதிரி வளர்ற? என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் உன்னை மீட் பண்ணணும். நம்ம ஒண்ணு பண்ணலாமா? நம்ம முதல்ல சந்திச்சோம்ல அந்த காஃபி ஷாப்க்கு வரியா? உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன், வந்துரு. பவி, பவி, என்ன திடீர்னு பாசமா பேசுறா? பாக்கணும்னு வேற சொல்றா. எனக்கு ஒன்னும் புரியலையே. புதுசா என்ன டிராமா பண்ண போறான்னு தெரியலையே. சரி, பொண்டாட்டி தானே கூப்பிடுறா, போய் பாப்போம். எதுக்கு வர சொன்ன?